அமெரிக்கா தாக்கினால் பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இதற்கிடையில் தீவிரமடைந்து வரும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் கொல்லப்பட்டதாக பிபிசி வட்டாரங்கள் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இங்கு நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது என்று டெக்ரானில் இருந்து ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை கூறினார். எங்கள் நண்பர் பலர் கொல்லப்பட்டனர். அவர்கள் துப்பாக்கி குண்டுகளால் சுட்டனர். இது ஒரு போர்க்களம் போல இருக்கின்றது. தெருக்கள் முழுவதும் ரத்தம் நிரம்பியுள்ளது. அவர்கள் சடலங்களை லோரிகளில் ஏற்றி செல்கிறார் என்றார் அவர். டெக்ரானுக்கு அருகில் ஒரு வடகிழக்கு சவக்கிடங்கு வீடியோவில் சுமார் 180 சடல பைகளை பிபிசி எண்ணியுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த மனித உரிமை ஆழ்வர் செய்தி நிறுவனம் ஈரான் முழுவதும் 495 போராட்டக்காரர்கள் மற்றும் 48 பாதுகாப்பு படையினர் மரணங்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. கடந்த 2 வாரங்களால் நீடிக்கும் போராட்டங்கள் எதிரொலியாக மேலும் 10,600 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. போராட்டக்காரர் கொல்லப்பட்டதாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தப் போவதாக அமெரிக்கா அச்சுறுத்தியுள்ளது. ஈரான் சுதந்திரத்தை நோக்கி பார்க்கிறது என்பதால் அமெரிக்கா உதவ தயாராக உள்ளது என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சனிக்கிழமை தெரிவித்தார். அமெரிக்கா என்ன நடவடிக்கை கருத்தில் சொல்கிறது என்பது குறித்து ட்ரம்ப் விரிவாக கூறவில்லை. ஈரான் மீது இராணுவ தாக்குதல் சாத்தியக்கூறுகள் குறித்து அவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது என்று பிபிசி செய்தி சொல்லுகின்றது தெரிவித்தார். அரசாங்கத்துக்கு எதிரான இணையவழி ஆதாரங்களை அதிகரிப்பது, ஈரானிய இராணுவத்துக்கு எதிராக இணைய ஆயுதங்களை பயன்படுத்துவது அல்லது மேலும் பொருளாதார தடைகளை விதிப்பது போன்ற அணுகுமுறைகள் இது அடங்கும் என்று அதிகாரிகள் வால் ஸ்ட்ரீட் தெரிவித்தனர். அமெரிக்கா தாக்கினால் இஸ்ரேல் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க இராணுவம் மற்றும் போக்குவரத்து மையங்கள் இரண்டும் சட்டப்பூர்வமாக இலக்காக மாறும் என்று ஈரானிய நாடாளுமன்ற சபாயினர் எச்சரித்தார். அதிகரித்து வரும் பணவீக்கம் எதிரொலியாக இந்த போராட்டங்கள் இப்போது ஈரானின் உச்சத்தலைவர் அயத்துல்லா அலி கமானியின் மதக்குருகள் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கோரும் அளவுக்கு வளர்ந்து நிற்கின்றன. போராட்டத்தில் ஈடுபடும் எவரும் கடவுளின் எதிரி என்று கருதப்படுவார்கள். இது மரண தண்டனைக்குரிய குற்றம் என்று ஈரானிய அட்டர்னி ஜெனரல் கூறினார்.